अस्मद्गुरु परमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथसरजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणाम लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीन पतिकां श्रुतिं मुनिबहुमतसारा मुक्तिनिश्रेणिकेयं सहृदयहृदयानां शाश्वती दिष्टसिद्धिः शमितदुरितगन्धा संयमीन्द्रस्य सूक्तिः परिचितगहनानः प्रश्नुवीतप्रसादम् मुनि बहुमत सारा मुक्तिनिश्रेणिकेयं सहृदय हृदयानां शाश्वती दृष्टसिद्धिः शमितविमत खेदा அப்படின்னு ஒரு பாடம். சமித துரித கந்தா சம்யமீந்திரஸ்ய சூக்திஹி பரிச்சித கஹனான பிரஷ்ணுவீத பிரசாதம். போன ஸ்லோகத்தில் யதிராஜர் எப்படி விளங்குகிறார், யதிராஜர் அருளிய சூக்தியினாலே அவர் மலை போலவும் மரம் போலவும் பாலசூரியன் போலவும் பூர்ணச்சந்திரன் போலவும் விளங்குகிறார் அப்படின்றது சதிருஷ்டாந்தம் உபாதனம் பண்ணார். இந்த ஸ்லோகத்தில் எதிராசி சூக்தி இருக்குதே, அந்த எதிராசி சூக்தியினுடைய தன்மையை சொல்லி இப்படிப்பட்ட எதிராசி சூக்தி நமக்கு அருள வேணும். அந்த எதிராசி ஒரு சூக்தின்னா அந்த சூக்தியில ஏதோ ஒரு விசேஷங்களை, எந்த ஒரு கிரந்தமா இருந்தாலும் அந்த கிரந்தம் நம்முடைய நல்வாழ்வுக்காக பண்ணப்பட்டிருக்கும். அப்போ அந்த கிரந்தத்துல சொல்லியிருக்கப்படியான அர்த்தங்களை தெரிஞ்சுண்டு அதன் பிரகாரம் நடப்பவர்களுக்கு, அனுஷ்டிப்பவர்களுக்கு தான் அதில் சொல்லப்பட்ட பலன் கிடைக்கும். அப்போ முதல்ல அந்த கிரந்தத்துல சொன்ன பொருள்களை, அர்த்தம் அதை தெரிஞ்சுக்கணும், அதுபடி நடக்கணும். அப்போ அந்த பலன் வரும். இதுக்கு யாருடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னு சொன்னா, அந்த கிரந்தத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்குது, அது இது போல ஸ்தோத்திர ரூபமா இருந்ததுன்னா அது யாரை பத்தி ஸ்தோத்திரம் பண்றதோ அந்த தெய்வானுகிரகம் வேணும் அப்படின்னு பொதுவுல சொல்லப்படும். அது வெறுமே நன்னெறிய மாத்திரம் தான் சொல்றது அப்படின்னு சொன்னா ஸ்துதிபரமா இல்லை. ஏதோ நாம எப்படி நடக்கணும் அப்படின்றது மாத்திரம் காட்டுற நூலா இருந்ததுன்னா அதன்படி நடக்கிறதுக்கும் நம்முடைய இஷ்ட தேவதைகள் அந்த மாதிரி நமக்கு அருள் பண்ணணும் அப்படின்னு. மொத்தத்துல அது தெய்வத்தை குறிச்சு ஸ்தோத்திரமா இருந்ததுன்னா, ஸ்தோத்திரபரமா இருக்குமாகில் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் வேணும்.
இல்லை அது நன்னெறியை மாத்திரம் காட்டக்கூடிய கிரந்தமா இருந்ததுன்னா பொதுவில் நம்முடைய இஷ்ட தெய்வம் அந்த மாதிரி நன்னெறியில் நடக்கும்படி அருளும். இது பொதுவான விதி. இந்த இடத்துல இவர் என்ன பிரார்த்திக்கிறார்னா, இந்த கிரந்தம் என்ன சொல்றதோ இந்த கிரந்தம் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய கிரந்தத்தினுடைய விசேஷத்தை சொல்றது. அந்த கிரந்தங்கள்ல நமக்கு பலன் சொல்றது. அதான் இந்த ஸ்ரீசுக்தியில ஸ்ரீபாஷ்யக்காரருடைய. அதனால அந்த பலன் நமக்கு கிடைக்கணும்னா அந்த கிரந்தமே நமக்கு அருள் பண்ண வேணும். இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீபாஷ்யக்காரரை ஸ்தோத்திரம் பண்ணலை, ஸ்ரீபாஷ்யக்காரரால் பண்ணப்பட்ட கிரந்தங்களை ஸ்தோத்திரம் பண்றது. ஸ்ரீபாஷ்யாதி நவ கிரந்தங்கள் இருக்க மொத்தத்துல அவருடைய ஸ்ரீ சூக்தி அப்படின்னு சம்யமீந்திரஸ்ய சூக்தி அப்படின்னு சொல்ல. அதனால இப்போ அந்த ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தியை ஸ்தோத்திரம் பண்றது, ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தியாகப்பட்டது எப்படியெல்லாம் உயர்ந்து விளங்கிறது அப்படின்னு சொல்லச்சு, அந்த கிரந்தம் அப்படி உயர்ந்து விளங்கக்கூடிய கிரந்தம் நமக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்ற. அதனால இது எப்படி அந்த கிரந்தமே அருளுமா அருள் புரியுமா அப்படின்னு சொன்னா அருள் புரியும். இப்போ ரிஷிகள்லாம் மந்திரத்தை கண்டெடுக்கிறார்கள், வேதத்தில் இருக்கிற மந்திரத்தை கண்டெடுக்கிறார்கள். அந்த மந்திரத்தை கண்டெடுத்தவர் ரிஷி. அதுக்கு எப்படிப்பட்ட உபயோகம் விநியோகம் என்ன, அந்த மந்திரம் யாரை பிரதிபாதிக்கிறது, மந்திர தேவத்தை மந்திரம் பிரதிபாதிக்கக்கூடிய தேவத்தை என்ன, அந்த மந்திரம் என்ன விநியோகம், அந்த விநியோகத்தினால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு. மந்திரத்தை ரிஷிகள் தங்களுடைய தபஸுனால கண்டெடுக்கிறார். ஆனா அந்த மந்திரம் என்ன பண்றது, அந்த மந்திரத்தை மனனம் பண்றானே, அந்த மந்திரம் அது மனனம் பண்றதுனால அந்த மந்திரமே இவனுக்கு சித்தியாருது. அந்த மந்திரம் சித்தியாச்சுன்னா அந்த மந்திரமே இவனுக்கு பலனை கொடுக்கிறது. மற்ற தேவத்தை இல்லை, மந்திரமே பலன் தருது. மந்திராரம் ராயதி அப்படின்னு மந்திரத்துக்கு அர்த்தம். அதனால அந்த மந்திரத்தை யார் மனனம் பண்றானோ அவனை அந்த மந்திரம் காப்பாற்றுது அப்படின்னு சொல்றீங்க. அதுபோல ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தியே அதை பரிச்சயம் பண்ண அந்த கிரந்தம் நமக்கு அருள் புரியுது. அது அருள் புரியட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன் இந்த ஸ்லோகத்துக்கு. அதனால ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தி நமக்கு அருளை பொழியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல பிரார்த்திக்கிறேன். பதார்த்தத்தை சேவிப்போம். முனி பகுமத சாரா
இந்த ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்தி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, முனி பகுமத சாரா. முனிகள் இருக்காளே, போதாயனர், டங்கர், திரமிடர், அவள் இது கோதேவர், வாக்கியக்காரர், இன்னும் பல ரிஷிகள் இருக்காளே, அந்த ரிஷிகளுடைய ஏன் வியாசாதிகள்லாம் கூட முனி பகுமத சாரா. அதே மாதிரி ஆழ்வார், நாதமுனிகள் முதலிய முனிவர்கள்லாம் இருக்காளே, அவள்லாம் பகுமானிக்கப்பட்ட சாரத்தை இது உடையது. முனி பகுமத சாரா. அவள்லாம் மிக ரொம்ப மதிக்கப்பட்ட சாரார்த்தத்தை ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்தி உடையதா இருக்கிறது. முனி பகுமத சாரா அப்படின்னு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்தி முனிகள்னா மனநசீலாள். மனநசீலாள்னா வேதாந்தங்கள்லாம் எப்பவும் மனனம் பண்ணி சாரார்த்தத்தை சொன்னவா. அவ என்ன சொன்னாலோ அந்த அர்த்தங்கள்லாம் இவருடைய கிரந்தத்துல பொதிந்துதா இருக்கிறது. அதனால முனிவர்கள்லாம் சொன்ன அர்த்தங்களை இது தன்னுள் பொதிந்து கொண்டிருக்குதுன்னு சொன்னதுனால முனிகள்லாம் என்ன பண்றா, எதுக்கு அவள்லாம் மந்திரங்கள்லாம் கண்டுபிடிச்சி சாரார்த்தத்தெல்லாம் வெளியிட்டிருக்கான்னா, நமக்கு உயர்ந்ததான நிச்சயஸ் இருக்க மோட்சம், அந்த மோட்சத்தை பெறக்கூடிய வழியை தான் அவர்கள் சொல்லியிருக்கா. அப்போ இந்த ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்தி அந்த முனிவர்கள் சாரமா சொன்ன விஷயத்தை தன்னுள் பொதிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, அப்ப இதுவும் முக்திக்கு மூலமா இருக்கிறது அப்படின்றது. அதனால மேல என்ன சாய்க்கிறார் அப்படின்னா, முக்தி நிஸ்ரேணிகேயம், முக்தி நிஸ்ரேணிகா, முக்தி நிஸ்ரேணிகா இயம். இந்த சீசுக்தின்ற இடத்துல அந்த இயம்ன்றத எடுத்துக்கணும். முக்தி நிஸ்ரேணிகா, முக்தி மோட்சத்துக்கு ஏணி போல விளங்குறது. நிஸ்ரேணிஸ்து அதிரோகிணி அப்படின்னு அமரம். நிஸ்ரேணிஹி அப்படின்னா அதிரோகிணி. அதிரோகிணின்னா மேலே ஏறக்கூடிய சாதனம், அதான் சோபானம் போன்றது, படிக்கட்டு போன்றது அப்படின்னு அர்த்தம். அதனால முனிகள் சொன்ன சாரார்த்தத்தை இவருடைய திவ்ய சீசுக்தி கொண்டிருக்கிறதுனால இது என்ன பண்றது, முக்திக்கு ஏணி போல. இப்ப சுவாமி தேசிகன் பரமபத சோபானம் அப்படின்னு பண்ணிருக்கார். பரமபத சோபானம்னு பண்ணிருக்கார். பரமபதத்துக்கு படி போல 9 படி பண்ணிருக்கார். பரமபத சோபானத்துல 9 பர்வா வச்சு அந்த கிரந்தத்தை பண்ணிருக்கார். விவேக நிர்வேத விரக்தி பீதயா பிரசாத हेतु उत्क्रमणात्
उत्क्रमण प्रसाद हेतु उत्क्रमण अक्षिरादयः विवेक निर्वेद विरक्ति भीतयः प्रसाद उत्क्रमण अक्षिरादयः அப்புறம் திவ்ய தேச பராப்தி அப்படின்னு 9 பர்வாக்கள். முதல்ல விவேகம், முதல்ல நமக்கு கிருத்தியாகிருத்திய விவேகம் வரணும். மோட்சத்துக்கு நாம அடையணும்னு சொன்னா முதல்ல இது கூடும் இது கூடாது விவேகம் பகுத்தறியணும். கிருத்தியாகிருத்திய விவேகம் வேணும். அதே போல எதை நாமோ எடுத்துக்கலாம் தியாஜ்யோபாய உபாதேய விவேகம் வேணும். அந்த மாதிரி விவேக அந்த விவேகம் பிறந்ததுன்னா நிர்வேதம். ஸோ நாம் இத்தனை நாளாக இந்த விவேகம் இல்லாத அகிருத்திய கரணத்தையும் கிருத்திய அகரணத்தையும் பண்ணிட்டுமே. கிருத்தியாகிருத்தியம் தெரிஞ்சதுன்னா செய்ய வேண்டியதை செய்யணும், செய்யக்கூடாது. ஆனால் நாம் இத்தனை நாளாக இதை தெரிஞ்சுக்காம தாறுமாறா செய்யக்கூடாததை பண்ணோம். அகிருத்திய கரணத்தை செய்ய வேண்டியதை விட்டோம், கிருத்தியாகரணம் அப்படின்னு இவ்வளவு நாள் நாம வியர்த்தமாக்கிட்டுமே. விவேக நிர்வேத அந்த நிர்வேதம் வரணும். நிர்வேதம் ஏன் வரணும்? விவேகத்திலிருந்து அப்படியே மேல போலாமே அப்படின்னு சொன்னா நிர்வேதம் வரலன்னா இத்தனை நாளா நாம அகிருத்திய கரணம் பண்ணிட்டு இருக்குச்சேவும் கிருத்திய அகரணம் செய்ய வேண்டியது செய்யாது இருக்குச்சேவும் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அது மூலமா நாம ஏதோ அது நல்லதுன்னு நினைச்சிட்டு அந்த மார்க்கத்துல போய் ஏதோ ஒரு சுகத்தை அது சுகம்னு நினைச்சுட்டு அதை நாம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒருத்தனுக்கு வச்சுமே சந்தியாவந்தனம் பண்ணணும்னு தெரியும், ஆனா சந்தியாவந்தனம் பண்ணாது இருக்கான். ஆனா சந்தியாவந்தனம் நித்திய கர்மா, அதை அனுஷ்டிக்கலைன்னா அகரணே பிரத்யவாயம்னு தெரியாது. சந்தியாவந்தனம் பண்ணா பலன் கிடையாது, ஆனா பண்ணாத போயிட்டா பிரத்யவாயம் வரும் அப்படின்றது. இத்தனை நாளா சந்தியாவந்தனம் பண்ண ஏதோ டைம் இல்லை, பண்ணல, அந்த டயத்தை பேப்பர் படிக்கிறதுக்கு இது பண்ணலாமே, இல்லை ஆஃபீஸுக்கு சீக்கிரம் போகலாமே, அப்படி ஏதோ நினைச்சிட்டு பண்ணாத விட்டுட்டான்னு வச்சுப்போம். ஆனா இன்னைக்கு தான் தெரியுது அகரணே பிரத்யவாயம். அப்போ இத்தனை நாளா அது பண்ணாத இவன் ஒரு சுகத்தை கண்டிருக்கானோ இல்லை, அது தப்பான சுகமா இருந்தாலும் ஏதோ அதுக்கு ஒரு வேஸ்டா ஒரு 5 நிமிஷம் நான் செலவழிச்சதே கிடையாது, அதை நான் எப்படியோ நல்ல படிக்கிறதுல நான் செலவழிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்னு வச்சுப்போம் இன்னைக்கு. ஆனால இப்போ அந்த விவேகம் வந்த போது ஐயோ சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா பிரத்யவாயம் வரும்னு சாஸ்திரம் சொல்றது, அது இன்னைக்குதான் தெரியுது அப்படின்னா அதுல நிர்வேதம் இல்லாத கொடுத்தோம்னா இத்தனை நாளா சந்தியாவந்தனம் பண்ற 15 நிமிஷம் அதுக்காக வேஸ்ட் அடிக்காம நான் எப்படியோ அதை நன்னா படிச்சேன்றானே, அதே மாதிரி நான் இன்னும் மேல மேல படிக்கிறதுக்கு அதை உபயோகப்படுத்துறேன் அந்த டயத்தை அப்படின்றது தான் போகும் புத்தி. அதனால நிர்வேதம் வரணும். ஐயோ இத்தனை நாளா நாம மாறி நடந்துட்டுமே. விவேக நிர்வேத விரக்தி. அதுக்கப்புறம் இந்த அல்பமான சுகமெல்லாம் இருக்குதே அதுல விரக்தி வரணும். பரமாத்மனியோ ரக்தா விரக்தா அபரமாத்மனி அப்படின்னு. இப்போ விவேகம் வந்துடுத்து, எம்பெருமான் தான் உயர்ந்தவன், மற்றதெல்லாம் தாழ்ந்தது, அவனை அடையிறது தான் உயர்ந்த பலன், மற்றதெல்லாம் தாழ்ந்த பலன் அப்படின்னு தெரிஞ்சுடுத்து, விவேகம் வந்துடுத்து. அதனால தாழ்ந்த வஸ்துக்கள் இடத்துல விரக்தி வரணும். இப்போ இத்தனை நாளா தாழ்ந்ததை அனுபவிச்சுமே தப்பு பண்ணிட்டுமேன்னு விரக்தி வந்தாலும் அதுலேருந்து நிர்வேதம் வந்தாலும் இப்ப விரக்தி அதுலேருந்து வெளியில போகணும். அதனால விவேக நிர்வேத விரக்தி. சரி, இதனால இப்போ விரக்தி வந்துட்டா கூட
இத்தனை நாளா நாம இந்த மாதிரி பண்ணிட்டோமே, தப்பா பண்ணிட்டோமே, ஸோ அப்படின்னு அதில் அதுக்கு என்னென்ன மாதிரிலாம் நாம பலனை அனுபவிக்க போறோமோ, அகரணே பிரத்யவாயம்னு சொல்லியிருக்கே, அப்படின்ற பீதி வரணும், பயம் வரணும். அப்படி பயம் வரலன்னா சரி, இன்னிலேருந்து நாம சரியா போறோம், இன்னிலேருந்து நாம சரியா அப்படின்னு, ஏன்னா ஏற்கனவே பாபத்தை பண்ணி சேர்த்து வச்சிருக்கோம், அந்த பலன்லாம் நம்ம அழுத்துமே இந்த சம்சாரத்துல அப்படின்ற பயம் வரும். விரக்தி பீதயா பிரசாத ஹேது. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு துர்தசையிலேருந்து அவனுடைய அனுகிரகத்தை, அவனுடைய அருள் பெரும் போதறிது அப்படின்ற மாதிரி அவனுடைய அருளை நாம பெறக்கூடிய இது ரொம்ப கஷ்டமாச்சே. அவனுடைய அருள் பெறத்துக்கு என்ன மார்க்கம் இருக்குது, அவனை வசீகரணம் பண்றதுக்கு பக்தி பிரபத்திகள் சொல்லியிருக்கு. நமக்கு அத்தியந்த அகிஞ்சனாயிருக்கு தஸ்ய வசீகரணம் தரணாகதிரேவா அப்படின்னு அவனுடைய திருவடியை தான் பத்துறது தான் அப்படின்னு அந்த பிரசாத ஹேத்து, அந்த சரணாகதியை பண்ணணும். அதுக்கப்புறம் இப்படி ஆச்சுன்னா எல்லாருக்கும் மரணம் வருது, சாமானியனுக்கும் மரணம் வருது. இந்த மாதிரி பிரசாதத்தை உத்தேசிச்சு பண்றவனுக்கும் உபாய நிஷ்டனுக்கும் மரணம் வருது. அப்போ இவன் பிரபத்தி பண்ணவனுக்கு மரணம் வரச்சே இவனுடைய உத்திரமணம் எப்படி அப்படின்னு சொன்னா, இவன் எம்பெருமானுடைய அருளை பெறறதுக்காக உபாயத்தை இது பண்ணிருக்கிறதுனால அவனை போய் சேர்றதுக்கு அர்ச்சிராதி மார்க்கம் அப்படின்னு சொல்றது. அவனை போய் சொர்க்காதிகளுக்கு போறதுக்கு தூமாதி மார்க்கம் அப்படின்னு சொல்றது. மற்றதெல்லாம் அவாவா ஏதோ ஒரு மார்க்கத்துல நரகத்துக்கோ இல்லை மறுபடியும் இந்த மனுஷ லோகத்திலே அப்படியே பிறக்கிறதுக்கோ, புழு பூச்சி இந்த மாதிரி தாழ்ந்ததா பிறக்கிறதுக்குன்னா அதுக்கெல்லாம் ஒரு இதுக்கெல்லாம் மார்க்கம்ன்றது இந்த நாடி விசேஷம் நம்ம சரீரத்திலேயே இருக்குது. மற்றதுக்கெல்லாம் அந்த நாடி விசேஷம் இருக்கு எல்லாத்துக்கும். அதனால இந்த பிரபன்னனுக்கு உத்கிரமணம் எப்படின்னா பிரம்ம நாடி வழியா உத்கிரமணம், அதாவது பிரம்ம நாடி, மூர்தன்ய நாடி, சுஷும்னா நாடி அப்படின்னு தலைவாசல் அப்படின்னு பேர் இருக்கு. அதனால அந்த உத்கிரமணம் அது வழியா போனாதான் மோட்சத்துக்கு போக முடியும். இவன் ஒத்தனுக்கு தான் அந்த பிரம்ம நாடியை எம்பெருமான் காண்பிப்பான். மற்றவாளுக்கெல்லாம் அந்த பிரம்ம நாடின்றது அது திறந்து இருக்காது. அந்த எம்பெருமான் அந்த நாடியில ஒளி வீசினாதான் அந்த நாடி திறக்கும். ஒளி வீசி அந்த நாடி, இப்போ ரிமோட்ல நாம் ஆப்ரேட் பண்றோம் ஆன மாதிரி அவன் ஒளி வீசி அந்த நாடி திறக்கும். உடனே அது வழியா வந்து இந்த தலை வழியா அப்படியே மேல வெளியில போவான். அந்த நாடி எம்பெருமான் யார் பிரபத்தி பண்ணாலோ அவளுக்குத்தான் அந்த நாடியை காண்பிப்பான். அது வழியா அந்த ஜீவன் வெளில போகும். மீதி நாடியெல்லாம் அது திறந்தே இருக்கும். இப்போ பைப்புலாம் திறந்து இருக்குதே அந்த மாதிரி அது வழியா அது பாட்டுக்கு போயிடும். அதோ கதிக்கோ இல்லை இன்னொரு கதிக்கோ மோட்ச அதான் சொர்க்காதி கதிகளுக்கோ அது அப்படி அப்படியே அந்த எல்லா நாடியும் அந்த ஹிருதயத்துல அப்படியே பைப் போல திறந்துருக்கும். அது அப்படியே வந்து இந்த உடம்புல அந்த நாடி வெள்ளையும் அந்த பக்கம் திறந்துருக்கும். அப்படியே அது போயிடும். ஆனா இந்த பிரம்ம நாடி மாத்திரம் அந்த ஹிருதயத்துல அது மூடினா மாதிரி இருக்கும். அது நாபியிலேருந்தே தலை வரையில் வரும். அது ஹிருதயம் வழியா அப்படி மேல வரும். அது வரச்சே அந்த நாடியை எம்பெருமான் பிரகாசிப்பான். பிரகாசிச்ச உடனே அது திறக்கும். அது வழியா இவன் வருவான். அந்த அந்த உத்கிரமண விசேஷத்தை இவனுக்கு தனியான உத்கிரமணம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதை பத்தி அங்க நினைப்பான். அச்சிராதயா. அதுக்கப்புறம் இங்க தலை வழியா வந்த உடனே இங்கேந்து எப்படி போறான்னா, மண்ணும் கடுங்கதிரோன் மண்டலத்தின் நன்னடுவுள் அப்படின்னு சூரிய ரஷ்மியை பிடிச்சுட்டு போறான். அப்படி பிடிச்சுட்டு போச்சு
அக்னி அர்ச்சிஸ்னா அக்னி முதலிய தேவதைகள் வழியில உபச்சாரம் பண்ணி அழிச்சுன்னு போறா. அதனால அது அர்ச்சிராதி கதி அப்படின்னு பேர் அதுக்கு. அதாவது அக்னியே ஆதியில உடைய ஒரு மார்க்கம். விவேக நிர்வேத விரக்தி பீதய பிரசாத உத்திரமண அர்ச்சிராதய. அப்புறம் இங்கேருந்து என்ன பண்றான்னா பிரகிருதி மண்டலம் தாண்டி விரஜா நதி இருக்கு. அந்த விரஜா நதியை தாண்டி திவ்ய தேசத்தை போய் அடையிறான். திவ்ய தேசம்னா வைகுண்ட லோகத்தை போய் அடையிறான். அங்க பெறக்கூடிய அனுபவங்கள்லாம் சொல்லி சொல்றது 8வது பர்வா. அதுக்கப்புறம் பராப்தி பர்வா. பரனை அடையக்கூடிய பரனா இருக்கக்கூடிய பரமாத்மாவா இருக்கக்கூடிய எம்பெருமான அடையக்கூடிய பர்வா. அது 9. இப்படி 9 பர்வாக்களை. சரி, அது போல பரமபத சோபானம்னு அதுக்கு பேரு. இப்ப ஸ்ரீபாஷ்யக்காரருடைய கிரந்தம் எப்படி இருக்குதுன்னா முக்தி நிஸ்ரேணிகா, முக்தியை அடைவிக்கக்கூடிய சோபானம் போன்றதும் மோட்சத்துக்கு ஏணி போலவும். அப்படி முனி பகுமத சாரா முக்தி நிஸ்ரேணிகேயம் நிஸ்ரேணிகா இயம். அதாவது இந்த ஸ்ரீசூக்தி அது சம்யமீந்திரஸ்ய சூக்தி அப்படின்ற இடத்துல இயம் சம்யமீந்திரஸ்ய சூக்தி அப்படின்னு சொல்ல போறோம். சஹிருதய ஹிருதயானாம் சாஸ்வதி திஷ்ட சித்தி. சஹிருதய ஹிருதயானாம், சஹிருதய நல்ல மனம் படைத்தவர்கள் இருக்காளே. நல்ல மனம் எதனால வரும்? ஜன்மாந்தர சுகிருதத்தினாலதான் பெறப்படக்கூடிய நல்ல மனம். நல்ல மனம்னா காம குரோதாதி எல்லாம் இல்லாத நிர்மத்சராளா இருக்க உடைய காம குரோத மோக லோப மதம் ஆச்சரியம் அப்படின்ற ஷடூர்மிகள்லாம் இல்லாம நிர்மத்சரம் பொறாமைதான் அற்றவர்களா இருக்கக்கூடிய ஹிருதயத்தை உடைய சஹிருதயாள். சஹிருதய ஹிருதயானாம், நல்ல ஹிருதயத்தை உடைய ஹிருதயங்களை பெற்றிருக்கிற அந்த புண்ணியாத்மாக்களுக்கு சாஸ்வதி திஷ்ட சித்தி. சாஸ்வதி திஷ்ட சித்தி, சாஸ்வதமான அப்படின்னா சாஸ்வதி அப்படின்னா சாஸ்வதமான நிலையான திஷ்ட சித்தி, அந்த பாக்கியம் பெற்றதாய். ஏன்னா இப்படி மோட்சத்துக்கு படி போல இருக்கிறதுனால மோட்சத்துக்கு போனா என்ன சாஸ்வதமான பலன், அழியாதுன்னா சாஸ்வதமா இருக்கக்கூடிய அழியாததான பாக்கியம் அது சித்திக்கிறது, அந்த பலன் பழுக்கிறது. மோட்சத்துக்கு படி போல இருக்கிறதுனால அந்த படியில ஏறினான்னா அதன் படி நடந்தாக்கா என்ன கிடைக்கிறது? சாஸ்வதமான திஷ்டம். பாக்கியம் சாஸ்வதமான பாக்கியம் அப்படின்னு சொன்னா என்னன்னா, பாக்கியம்ன்றது நம்மால வருது இல்லை, தெய்வ வசத்தினால வரக்கூடியது. அதனால நல்ல ஹிருதயங்கள் என்ன நினைக்கிறா அப்படின்னா தெய்வ வசாத்து நமக்கு நல்ல சித்தி, அதாவது நமக்கு ஒரு பாக்கியம் வரும். ஏன்னா நமக்கு நல்ல மோட்சம் கிடைக்கிறதுன்னு சொன்னா அதுவும் அவனது இன்னருளே அப்படின்னு அவனுடைய அருள்னாலதான் கிடைக்கிறதே தவிர நம்முடைய முயற்சியினால கிடைக்கல. அதனால நல்ல ஹிருதயங்கள் என்ன நினைக்கிறான்னா, நல்ல ஹிருதயத்தை உடையவாள் சாஸ்வதி திஷ்ட சித்தி, அழியாதுதானே
நித்தியமான பாக்கியத்தை நமக்கு பழுத்தது அப்படின்னு நினைக்கக்கூடியவாளா இருக்கா. இது பர்யந்தம் இருக்கட்டும். மேலே சமித துரித கந்தா சம்யமீந்திரஸ்ய சூக்திஹி பரிச்சித ககனான பிரஷ்ணுவீத பிரசாதம் அப்படின்றத மேலே அனுபவிப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமாதிவன்ஷடகோபாதி நிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷட்ஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சஜலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.